இரண்டாவது கொர்நேலியுவின் இடத்துல ஆண்டவர் அவனுடைய பயபக்தி நிமித்தமான ரட்சித்ததுல இரண்டாவது காரியத்தை அதே வசனத்தை வாசிங்களா? அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, மிகுந்த தான தர்மங்களை செய்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. பக்கத்துல கை சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்கிற தர்மங்களை செய்கிற உள்ளங்கள் வளர வேண்டும். அதுதான் பயபக்தியினுடைய இன்னொரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சொந்த சபையில, உங்களுடைய சொந்த குடும்பத்துல, அல்லது நீங்க டிராவல் ஆகும்போது யாராவது ஒருத்தர் மீட் பண்ணுவீங்க. திடீர்னு மீட் பண்ண ஐயா அப்படின்னு இல்லையா, கஷ்டப்படுறவங்க பேர் ஐயா சாப்பாடு கொடுங்கயா, ஏதாவது கொடுங்க இல்லையா. நீங்கள் அவருக்கு கொடுக்கிறது உங்களை அறியாமல் தேவ தூதர்களை உபசரிக்கிறதுக்கு சமம். ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. இருக்கிறார் போல் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சில நேரங்களில் நாம் தேவ தூதர்களை உபசரித்தது உண்டு. நாம் செய்கிற சிறிய உதவி, தானம், தர்மங்கள், சகல உதவிகளும் ஆண்டவருடைய பார்வையிலும் உங்களை நினைவு கூற வைத்துக் கொண்டே இருக்கும். 40 நாள் எச்சில் விழுக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த 40 நாட்களும் உதவி செய்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையே, அவங்களுக்கு கடவுள் கொடுத்த அவங்களுடைய சட்டங்கள் சொன்ன வேலையே உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் பிசினஸ்ல முன்னோடிகளா இருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பங்களும் வம்சாவளிகளும் நண்பர்களும் நல்ல உயர்ந்த நிலையில அவருடைய தான தர்மங்கள் நிமித்தம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில குறைவு வெளியே போகணும்னா, பகதவாசம் உங்க வாழ்க்கையில குறைவு போகணும்னா இன்னிலிருந்து தான தர்மம் பண்ணலாம். சம்பாதிக்கிறதுல, நம்ம சபையில திக்கற்றவள விதவைகளுக்கு, அநாத பிள்ளைகளுக்கு கொடுத்து தாங்குற இருதயத்தை இன்றையிலிருந்து வளர்ப்போம். தான தர்மம் என்பது நீங்கள் செய்வது மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்ல, உங்கள் வீட்டார் அனைவரோடு கொடுங்க செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க கஷ்டப்படலாம், ரொம்ப பெருசா கொடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க சொல்றேன், நல்லா இருக்கணும், நிறைய கொடுங்க. கஷ்டப்படுறவங்க உங்களுடைய கொஞ்சத்துல இருந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இதை நான் நிறைய தரணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்பவுமே ஜபம் எல்லாம் ரொம்ப அழகா கேட்பார். உங்களுக்கு ஆண்டவரோடு நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றதுலாம் ஈஸியா கரெக்ட் ஆயிடும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பேசினாலும் மழலை பேச்சுக்களை போல. எங்க வீட்டுல 2 ட்வீட்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பேசுவோம், அதுக்கு வாயில இருக்கவாதான் வரும். ஒண்ணு மாமா 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 எல்லாரையும் பார்த்து மாமா மாமான்னு. அது எல்லாம் கேட்கிறவங்களும் ஆசையா இருக்கும். அது போலதான் நாம் பேசுகிற சில வார்த்தைகளும் ஜெபங்களும் ஆண்டவர் ரொம்ப அழகா கேட்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா வராது, இதெல்லாம் சும்மா வராது. அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வார்த்தைகளை வெளிப்படும். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற சகல காரியங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை போல செய்வார்கள். அந்த பயபக்தி தர்மங்களை கொடுத்து கொடுத்து ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன் என்கின்ற அறிவோடு செய்ய வேண்டும். நல்ல கவனிங்க. இன்னொன்று நான் ஆவிக்குரிய சபையில பேசிக்கிட்டு செல்கிறேன். உங்களுடைய திருச்சபையில இருக்கிற ஏழைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம். அதை விட்டுட்டு டிவியில காட்டுறது, வெளியே ஒரு ஊழியக்கா தசமா கேட்பாங்க, தனியா எங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர்களோடு பேசுற அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, பிரதர் சொல்லுவாங்க. தயவு செய்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் எந்த நிலத்துல நாட்டப்பட்டீர்களோ அந்த நிலத்துல தான் நீங்கள் விதை விதைக்க வேண்டும். ஈசாக்கு இருந்த காலத்துல பெரிய பஞ்சம் வந்தது. ஈசாக்கு என்ன பண்ணா, ஈசாக்கு இருந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் 30, 60, 100 மடங்கு படிப்படியாக ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு தப்பான ஒரு புரிதலோடு இருக்கு. ஏன் ஆண்டவர் நம்மளை எப்படியே கஷ்டத்திலே வச்சிருக்காரு நினைக்கிறீங்க? சில பேர் நினைச்சிருப்பீங்க. நினைக்காம யாரும் இருக்கவே முடியாது, இன்க்ளூட் என்னையும் சேர்த்துதான். ஏன் ஆண்டவர் உண்மையா தான் இருக்கிறேன், உங்களுக்காக தான் வாழ்றேன், உங்களுக்காக தான் என்ன செய்யறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றேன்னா, ஒரு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் காதரா, நான் படிப்படியாக உன்னை உயர்த்தி கொண்டே வருவேன் அல்லவா, அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய அனுபவமாய் மாறி
ஒரு ஆழமரத்தை போல இருப்பீர்கள். உங்களுடைய நிழலுக்குள்ளாக, உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ளாக சகல சந்ததிகளும் கை கூறுவார்கள். கையை தட்டுங்க. கொடுக்க கத்துக்கணும். எங்க ஊழியக்காரர்கள் நிறைய கொடுப்போம். கொடுத்துட்டாங்க சொல்ல ரொம்ப கம்மியா கொடுத்துறாங்க. புரியுதுங்களா சொல்றது? நிறைய கொடுப்போம், ஆனா கொடுத்துட்டா சொல்லுவோம் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம். எங்க பாஸ்டர் ரொம்பலாம் வரமாட்டாரு எங்க வீட்டுக்கு. ஏன்னா நான் ஃபுல்லா பிஸியா வெளியே போற ஆளுனால. திடீர்னு ஒரு நாளைக்கு வரவே மாட்டீங்க பாஸ்டர், சீக்கிரம் வாங்கல, வந்து எங்க வீட்டை ஆஸ்வதிங்க, எங்களை ஆஸ்வதிங்க, ஊழியத்தை ஆஸ்வதிங்க வரண்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாரு. அந்த டேட்ல வருவாங்க. என் மனைவி தட்டப்படுதான் செய்வாங்க ஒரு பக்கம், என் பொண்ணு வீட்டை கிளீன் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், ஆஃப்ரிக்கா திருச்சி நான் ஜோம் பண்ணி இருப்பேன். ஏன்னா ஒரு தேவ மனுஷன் வராருன்னா குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல ஆஸ்வதிக்கப்பட போகிறது. குடும்பம் பெரிய அளவிலே ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு செழிப்பை பார்க்க போகிறது. ஒரு ஆசையை ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். வருவாரு, எல்லாம் பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜாலியா பேசி எல்லாம் ஒளித்தெல்லாம் சொல்லிட்டு அப்டேட் சொல்லிட்டு ஆஃப்ரிக்கா கொடுக்கும் சொல்லுவேன். சின்ன காணிக்க என்ன, ஆனா அது எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின காணிக்க தான். ஆனால் அதையே நான் சின்ன காணிக்க சொல்லி கொடுத்துட்டு ஆண்டோட சொல்லுவேன், ரொம்ப கம்மியா கொடுத்துருவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்க பேசிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த முறை இதை காட்டிலும் பல ஆயிரங்களை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் யாருக்கு கொடுக்கிறோம்? சத்தமா? ஆமா, நம்ம புத்தாயிரம் வாங்கி வாங்கி பசங்களை தான் பார்த்துக்கிறோம், சாப்பிடுங்க தான் போறோம்னா அது நீங்க எதை விதைத்தாலும் கர்த்தருடைய கணக்கில் மட்டுமே. உங்க பேருக்கான ஜீவ புத்தகம் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற நன்மைகளை எழுதுகிறார், தீமைகளை எழுதி வைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு நாள் பொய் உரையாத தேவன். கைகளை தட்டி நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் அவ்வளவு கொடுத்தேன், ஆண்டவரே நான் இவ்வளவு கொடுத்தேன். எல்லாமே லிஸ்ட் ரெக்கார்ட் இருக்குதா? ஒண்ணு நீங்க வச்சிருக்கிற ஆதாரம் வச்சு நீங்க என்னென்ன லோன் வாங்கி இருக்கிறீங்கன்னு அரசாங்கம் கண்டுபிடிக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ உங்க பேரை பதிவு பண்ணிட்டாங்கன்னா சகல நன்மையான தான தர்மங்களையும் ஆண்டவர் கணக்கில் வைத்து அவைகள் எல்லாவற்றுமாக திரும்பி கொடுப்பாங்க. அவைகள் உங்க மடியில கொட்டும் பொழுது அப்படி எப்படி இருக்கும்? வளர்ந்து அப்படியே வந்து கொட்டும், அப்படியே மடியில சரிந்து வெளியே போகும். ஏன்னா ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் மாறி, உங்கள் பாத்திரங்கள் நிறைவாய் மாறி அநேகர் என்ன பண்ணுவாங்க? அது பெற்றுக்கொள்கிற அளவுக்கு மாறுவாங்க. குர்நேலியுடைய வாழ்க்கையிலே அவன் பயபக்திக்குரியவனாய் வாழ்ந்ததனுடைய மிகப்பெரிய அடையாளம், முதல் காரியம் பார்த்தோம், அவன் குடும்பத்தோடு கூட அவன் ஜெபம் பண்ணி பயபக்தியை காண்பித்தார். இரண்டாவது, தன் குடும்பத்தோடு கூட இருந்து தான தர்மங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். உங்களுக்கு சொல்ற ஒரு ரகசியத்தை, நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யாம தான தர்ம உதவிகளோ அல்லது பண உதவிகளோ உடல் உழைப்பு உதவிகளோ செவ உதவிகளோ செய்யாமல் நீங்க ஈஸியா போய் இயேசுவ வார்த்தையில வசனத்துல கடத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்கு நீங்கள் வாயின் வார்த்தையில சொல்லி அவங்க நினைச்சா நடக்காது. நீங்கள் குர்நேலியை போல மிகுந்த உதவிகளை செய்கிற அளவுக்கு உங்களை படிக்க வேண்டும். நீங்கள் அப்படியே படிக்க செய்யணும். நாளையாவது செய்யணும். அவன் யார் தெரியுமா? அவன் யார கூட இருக்கட்டும், அவனை ஆத்மாவாய் பாருங்கள் என்று சொன்னால் உங்களை தாழ்த்தி அவனுக்கான உதவிகளை செய்து அவனை பலப்படுத்தி நீங்கள் அவனை கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் ரகசியங்க. மிஷினரிகள்லாம் இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ இவ்வளவு பெரிய சபையாய் வளர்ந்து இவ்வளவு பெரிய ஊழியமா இருந்து இன்னைக்கு இந்தியாவை அசைத்துக் கொண்டிருக்கிறதுலாம் ஒரே ஒரு காரணம்னா, மிஷினரிகள் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து தேசத்துல விதைத்தார்கள். சுகத்தை, மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள், கல்வியை கொண்டு வந்தார்கள், மற்ற எல்லா விதமான நன்மைகளை அவர்களை போல எந்தாவது ஒரு ஊழியம் செஞ்சிருக்கிறோமா? வாயிலே வாய்ஸாடா வர்றோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஊழியம் கிடையவே கிடையாது. அவர்கள் விதைத்ததெல்லாம் இன்றைக்கு நாம் அதை அறுத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மாலாம் இந்தியா ரட்சிக்கப்படாது. நீங்க உதவி செய்கிற கேரக்டர்ல நீங்கள் பயபக்திக்குரியவளா இருக்கிறீர்கள் என்பது, நான் தேவனுக்கு கொடுக்கிறவளா இருக்கிறேன், நான் தேவனுக்கு கொடுக்கிறவளா இருக்கிறேன் என்ற தான தர்மம் உள்ள வாழ்க்கையை, அந்த உதவிகளை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்டவளதான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்படிப்பட்டவளதான் அவர் தூக்கி விடுகிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு செஞ்சீங்க, நீ ஒழுங்கா செஞ்சிருந்தா நான் ஒழுங்கா செஞ்சிருப்பேன். ஆண்டவருக்கு ஒரு பாலிசி இருக்கு. நான் அனுபவத்துல சொல்றேன். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை அவர் டபுள் மடங்காக கொடுப்பார், குறைச்சு கொடுக்கவே மாட்டார். நீங்க யாரா கூட இருங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு சீர் வரைக்கும் ஆள் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், பிஎம் வரைக்கும் கூட ஆள் இருக்கட்டும், பரலோகத்துல
நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, மரியாதையை, ஆண்டவர் மீது வைக்கிறதான நம்பிக்கையை நீங்கள் அதிகமாய் கொடுத்து அவரையே சார்ந்து என்று சொன்னால், நிச்சயம் சொல்கிறேன், உங்களை காட்டிலும் அவர் 1000 மடங்கு உங்கள் மீது கரிசனையானார். இது ஆவிக்குரிய சத்தியம். நிறைய பேருக்கு தெரியல. என்னுடைய வாழ்க்கை மாறல, இன்னும் பிச்சைக்காரத்தனமா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நிறைய குறை சொல்லுவாங்க. நம்ம கிட்டே இவ்வளவு குறை சொல்றேன்னா ஆண்டவர்கிட்ட என்னென்ன குறை பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு நாள் முறுமுறுக்கிற வார்த்தையை கவனிக்க மாட்டார். அவருக்கு தேவையான செயல்பாடுகளும் கிரியைகளும் தான். அந்த கிரியைகளை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால்